கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் ஏதுவாக தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமராஸ் பொருத்தும் பணி கொண்டு வரப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி உட்கோட்டத்தில் இன்று சிசிடிவி மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் இன்றைக்கி இன்னாகரேட் பண்ணியிருக்கோம். இந்த மாடர்ன் கண்ட்ரோல் ரூமில் ஏற்கனவே உள்ள 150லேருந்து 200 கேமராஸ் இதில் இன்டகிரேட் பண்ணி ஒரே இடத்துலேருந்து 200 கேமராஸையும் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட டவுனில் தாலுக் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு எல்லா சிசிடிவி கேமராவும் இதில் கண்ட்ரோலில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 100 கேமராஸை இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி அதுவும் இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போது கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 5 ANPR கேமராஸும் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த ANPR கேமராஸ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு வரக்கூடிய முக்கியமான வழித்தடங்கள் கோயம்புத்தூர் ஆகட்டும், பழனி ஆகட்டும், திருப்பூர், இது எல்லா ரூட்டுமே வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ உள்ளே வந்து வெளில போகக்கூடிய அத்தனை வெஹிக்கிள்ஸோடைய நம்பர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேட்டா பேஸில் ரெக்கார்ட் ஆகும். இனிமேல் இது வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், குற்றங்களை தடுக்கிறதுக்கும் சரி, அதே போல் கனிம வள கொள்ளைகள் இந்த மாதிரி இடத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மேலும் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். ட்ரைனிங் சென்டர் வந்து நாட் ஒன்லி ஃபார் சிசிடிவினஸ், ஜென்ரலாக போலீஸ்க்கு மிட் கேரியர் ட்ரைனிங் ஆகட்டும், சட்டங்கள் புதுசாக வந்திருக்கிற சட்டங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு, போலீஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியான ஒரு சென்டராக அமையும். மேலும் இதோட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு மினிமம் 2 கேமரான்ற விதம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பஞ்சாயத்துலேயும் 2 கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான திட்டம் இருக்குது. அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். நன்றி சார். ரீசெண்டாக இப்போ இந்த எனுமரேஷன் ப்ராசஸ் பண்ணி கேப் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கெல்லாம் கேமராஸ் இருக்கோ அந்த எக்ஸிஸ்டிங் கேமராஸில் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா சரி பண்ணணும். எங்கே கேமராஸ் இல்லையோ கிரே ஏரியாஸில் அதை அந்த இடத்துல கேமராஸ் புதுசாக போடணும். இருக்கிற கேமராஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு இடத்துல கண்ட்ரோல் ரூம் மாதிரி வச்சுட்டா வசதியாக இருக்கும். அதுதான் இப்போ பொள்ளாச்சியில் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு குற்றம் நடந்தும்போது அந்த இடத்துல முதல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் எல்லாருமே. அது மாதிரி இருக்கும்போது சில இடத்துல கேமராஸ் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது. க்ளூஸ் கிடைக்கிறதுக்கு, குற்றவாளியை பற்றி ஏதாவது துப்பு கிடைக்கும்போது நமக்கு அந்த கேஸை ஈஸியாகவும் சரி உடனடியாகவும் டிடெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாகவும் ஏதுவாகவும் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணுன்ற ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, அது போலீஸ்க்கு வெகுவாக கொஞ்சம் கேமராஸ் நிறைய போடும்போது குறையுதுன்றது உண்மை தான்.